நண்பர்களே, நான் உங்கள் நாடி அஸ்ட்ரோ ரவி சேனலுக்காக பரத்தியூர் ரவி பட்டாச்சாரியார். எளிய முறை நாடி பிரசன்னம் என்ற முறையில் 2-3 ஜாதகங்கள் கடந்த காலத்தில் பார்த்தோம். இப்பொழுது அடுத்ததாக இந்த நாடி பிரசன்னம் சம்பந்தமாக ஒரு ஜாதகம் பார்க்க இருக்கிறோம். இந்த ஜாதகர் வந்த நேரம் சனி ஹோரை நடந்து கொண்டிருந்தது. அந்த சனி ஹோரை சனி மீனத்தில் இருக்கிறது. அந்த சனியை அடுத்து கேது இருக்கிறது. இப்போ ஒரு தொழில் ரீதியாக அவருக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருப்பது தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே ஒரு வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் அவருடைய கேரியரில் சில பிரச்சனைகள்ங்கிறது தெளிவாக காட்டுது. ஆனால் இந்த சனி ரிஷபத்தில் உள்ள சந்திரன், சுக்கிரன், புதன் ஆகியவற்றிற்கு 11வது ராசியில் இருக்கிறது. இந்த புதனும் சுக்கிரனும் பயணம், புதன், சுக்கிரன், சந்திரன் இவையெல்லாம் பயணம், கமர்ஷியல் அதாவது வணிகத்துறை, லக்ஸுரி மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் சுட்டி காட்டுவது. அவருடைய பிஸ்னஸ் அது சார்ந்த தொழிலாக அமைந்திருக்கிறது என்று நாம் எளிதாக கண்டுபிடித்து விட்டோம். ஆனால் இந்த ஜாதகர் அவற்றையெல்லாம் அந்த தொழிலை விட்டுவிட்டு வேறொரு புதிய தொழில் துவங்குவதற்கு எண்ணம் கொண்டிருக்கிறார். அதாவது லக்ஸுரி என அழைக்கக்கூடிய ஆடம்பர பொருட்கள் விற்பனையில் அவர் ஆர்வம் செல்கிறது. இப்போது செய்யலாமா என்று கேள்வி கேட்கிறார். இந்த ஜாதகர் சனிக்கு 11 இப்போ சுக்கிரனுக்கு 11 சனி இருப்பது நல்ல விஷயம். தொழில் ரீதியான முன்னேற்றம் உண்டு. எனவே அவர் குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு பிறகு அவர் நினைத்த லாபத்தை, தொழில் மேன்மையை அந்த தொழில் அடைவார் என்று நாம் சொன்னோம். மேலும் அடுத்ததாக குரு, விருச்சிக ராசியில் உள்ள குருவுக்கு 7ல் சந்திரன், புதன், சுக்கிரன் என்று 3 பெண் கிரகங்கள் இருக்கிறது. இது ஒன்று நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. நேட்டிவ் ஜாதகர் மனைவியிடம் ஈடுபாடு இல்லை. சந்திரன், புதன், சுக்கிரன் இந்த 3 பெண் கிரகங்கள் இருப்பதால் மனைவி தவிர 2 பெண்களுடன் அவருக்கு தொடர்பு உள்ளது. ஆனால் மனைவியிடம் மட்டும் உறவு முறை அவருக்கு சரியாக இல்லை என்பதை நாம் தெளிவாக கண்டுபிடிக்க முடிந்தது. இவையெல்லாம் இந்த விருச்சிக ராசியில் உள்ள குரு தனுசு ராசிக்கு செல்லும் பொழுது தொழில் ரீதியாக தடையை தரக்கூடிய கேதுவை சந்திக்கும் 5வது பார்வையாக. அப்பொழுது இந்த பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்துவிடும். தொழில் ரீதியான பிரச்சனைகள், தொழில் மாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு தொழில் முன்னுக்கு வரலாம் என்று நாம் சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மனைவியிடம் உள்ள கருத்து வேறுபாடு, மற்ற 2 பெண்களுடன் உள்ள ஈடுபாடுகள் அவருக்கு குறைவதற்கு வாய்ப்பு உள்ளது. இந்த குரு தனுசு ராசிக்கு வந்தவுடன் ஜாதகர் என்ற குருவிற்கும் மற்ற 2 பெண் கிரகங்களுக்கும் உள்ள தொடர்பு விட்டு போகிறது. ஆகவே இந்த எல்லா பிரச்சனையும் விருச்சிக ராசியில் உள்ள குரு தனுசு ராசிக்கு செல்லும் பொழுது நீங்கிவிடும் என்று நாம் சொன்னோம். அவர் மகிழ்ச்சியாக சென்றார். இதுபோல் மிக எளிமையாக முறையில் வந்த ஹோரை மனதில் வைத்து பார்த்து கொண்டு அந்த ஹோரைநாதனுக்கு 159 உள்ள கிரகங்களை ஆய்வு செய்து அவர் எந்த பிரச்சனைக்கு வந்திருக்கிறார், அவருடைய பிரச்சனை தீருமா, அவர் சொல்லாத வேறு பிரச்சனை இருக்கிறதா என்பதை நாம் எளிதாக கண்டுபிடித்து அதற்கு கிரகங்களின் கோச்சார கிரகங்களின் நகர்வுகளை வைத்து அதற்கு சரியான தீர்வையும் நாம் சொல்லிவிட முடியும் நண்பர்களே.
இதுதான் இந்த நாடிமுறை பிரசனத்தின் மிக அற்புதமான ஒரு விஷயம். நன்றி நண்பர்களே, நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.